உங்க வீட்ல யாராவது 10th படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ், 12th படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா? உங்க பொண்ணோ, உங்க பையனோ, இல்ல இப்போ நீங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க படிங்க. நான் உங்கள படிக்க வேணான்னு சொல்ல கிடையாது. முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு படிங்க. உங்களோட மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவு வந்து படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. என்ன சிஸ்டர் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க? படிப்பு தானே லைஃப்ல எல்லாம். கண்டிப்பா படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை தான். ஆனால் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதை ஒரு பேர்டனாக ஃபோர்ஸ் பண்ணி அடித்து படிக்க வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க படிப்பாங்க, படிக்க மாட்டாங்கன்னா இல்லை. எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் வந்து ஹிடன் டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை வெளியில் தெரிய வரைக்கும் தான் வந்து அவங்கள வந்து தத்தின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலி அவங்களுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ வந்து அவங்க படிக்கிறாங்களா, ஓரளவு மார்க் வாங்குறாங்களா, போதும். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்துட்டு இவ்வளோ மார்க் வாங்கணும், அவ்வளோ மார்க் வாங்கணும், நீ வந்து ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கணும், ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்குள்ளே மார்க் வாங்கணும் அப்படின்லாம் ஜஸ்ட் சொல்லுங்க. அடுத்த டைம் நெக்ஸ்ட் மார்க் நல்ல மார்க்காக வாங்கு, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படி, கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை விடு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கைட் பண்ணுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிக்காதீங்க. எதனாலனா இப்போ நவ டேஸில் வந்து பசங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தை தான் நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது தான் படிப்பு, ஸ்டேட்டஸு, வேலை எல்லாமே. அதை விட 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? நம்ம படிக்கிற படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. 1% கூட சம்மந்தம் இல்லைங்க. நம்ம எதுக்கு தான் அந்த ஃபிசிக்கல் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அதே போல் மேக்ஸு தியரி வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு படித்தோம், அதுக்கும் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஒருவேளை டீச்சிங் மெத்தடு தப்பா, இல்லை நம்மளுக்கு ஜாப்பு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறப்ப ஏன் அந்த இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் வராதது தப்பா, இல்லை எனக்கு தெரில. படிப்புக்கும் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லை. தயவு செஞ்சு உங்கள் பசங்களையோ இல்லை நீங்கள் இந்த இது பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தன்னையே ஒரு பேர்டன் ஆக்கி படிக்காதீங்க. படிங்க, முடிஞ்சளவு எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகே.